வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெஜ் கீமா தோசை. ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். பெரிய சைஸ் பல்லாரி 3 எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 3, கொஞ்சம் புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு சோயா. 1 கப் சோயா. இந்த சோயாவை இப்போ மிக்ஸில போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பா சோயாவ அரைச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், பட்டை, அன்னாசி பூ இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயமா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் கலர்ல நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா மல்லி இலை, புதினா அதை ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொஞ்சமா மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ மசாலா ஐட்டங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற சோயாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா சேர்ந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்படியே தோசை, இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடலாம். நம்ம இப்போ கறி தோசையா இது யூஸ் பண்ணி செய்ய போறோம். ஹீட்டான்னு பார்த்துக்கலாம். நல்ல ஹீட் ஆயிட்டு இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஒரு முட்டையை உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே தோசைக்கு மேல ஊத்திக்கலாம். இந்த முட்டை உடைச்சு ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜ் கீமாவை தோசைக்கு மேல வச்சுக்கலாம். வாவ்! எம்மியான தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நல்லா வேகட்டும். தோசை ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியான, சுவையான வெஜ் கீமா தோசை ரெடி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ்! செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.